அன்னைக்கு யாபேஸ் கர்த்தரை பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஆண்டவரே எங்க அம்மா என்ன வலியின் பேர் வச்சிட்டாங்க, எனக்கு துக்கான் பேர் வச்சிட்டாங்க, வேதனன் பேர் வச்சிட்டாங்க, நான் முன்னேறக்கூடாத மாதிரி நான் பிறந்த உடனே ஒரு தடையை போட்டாங்க ஆண்டவர் இந்த பேரை சொல்லி. இந்த பேர் என் வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா மாறிடக்கூடாது. எங்க அம்மா நான் பிறந்த சூழ்நிலையை வச்சு தான் டிசைட் பண்ணாங்க. ஆனா நான் வாக்குத்தத்தத்தை சார்ந்து பேசுறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ண கத்துக்கலாம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், உனக்கு கணம் பெற்றவன் அப்படின்னு சொல்லி நான் பேரை மாத்துறேன், உன் பேர்ல ஒரு ஊரையே நான் கொண்டு வரேன்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்தார். தேவன் பெருக்கத்து தேவன். வாங்க 1 நாளாகமம் அதுடைய 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் பல பேர்களை மென்ஷன் பண்ணிட்டு வராரு. யூதாவின் குமாரர், பாரேஸ், எஸ்ரோம், கர்மி, ஊர், சோபால் அப்படின்ட்டு அப்படியே பேசினே வராரு. இந்த ஒருத்தருடைய பேர் வரும்போது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்பெஷலானவர் ஆண்டவருடைய கண்களுக்கு. என்ன ஸ்பெஷல்னு பாருங்க. 9ஆம் வசனத்தை படிக்கிற பாரு. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். எடுத்த உடனே ஆண்டவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா? யாபேஸ் தன்னுடைய சகோதரரை பார்க்கிலும் ஆனரபிள், கனம் பெற்றவனா இருந்தாடா. அவனை பற்றி என்ன சொல்றதுப்பா, ரொம்ப மரியாதைக்குரியவன், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றார் ஆண்டவர், ரொம்ப உயர்ந்தவன். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்போ யாபேஸ்னாலே துக்கம்னு அர்த்தம். என்ன லேட்டராக யாபேஸ் கூட அதை மென்ஷன் பண்ணுவார். சரி, துக்கம், வலி, வேதனை, துக்கம்னு அர்த்தம். ஆக்சுவலாக சாரோ ஓகே, இந்தியாவில் இருந்தால் சாரோ அப்படின்னு கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சாரோ அது அவனுடைய பேருடைய அர்த்தம் அதுதான். ஆனால் யாபேஸ் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எங்கள் ஆத்தா எனக்கு தப்பாக பேர் வச்சிட்டாங்க, அதனால் நான் முன்னேற மாதிரி இல்லை, அதனால் நான் சீக்கிரமாக செத்து போகிறேன் அப்படின்னு சாவாமல் யாபேஸ் என்ன பண்ணுறா பாருங்க. 10ஆம் வசனத்தில் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஏன்னா யாக்கோபா இருந்தவனை இஸ்ரவேலா மாற்றின தேவன் இருக்கிறாருன்னா அப்போ யாபேஸாக இருந்தவனை கனம் பெற்றவனா கர்த்தர் மாற்ற முடியும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என்ன அருமையாக ஜெபம் பண்ணுறான் பாருங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். பாரு, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஏன் யாபேஸ் கனம் பெற்றவனாக இருந்தான். ஏன்னா தேவனை நோக்கி ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டான். See, prayer is honoring God. தேவனை கனப்படுத்துறவன் சொல்றவங்க தேவனோட ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணுமா இருக்குது. ஏன்னா ஜெபம் பண்ணலன்னா நம்ம சொந்த பிரயாசங்களை ஆனர் பண்ணிடுவோம். எப்படி? நான் ஜெபம் பண்ணலன்னு வச்சுங்களேன், அப்போ தினமும் என்னுடைய தேவைகளுக்காக நான் என்னதான் நம்புவேன்? என் கையின் பிரயாசம், என் ஞானம், என் திறமை, நான் எப்படி இன்னொருத்தனோட காலை தடி விட்டு நான் எப்படி அவனை ஏறி மிச்சு நான் முன்னாடி போகிறது, எப்படி நான் லஞ்சம் கொடுத்து இல்லை அநியாயமான வழியில் குறுக்கு வழியில் முன்னேறது நான் நினைப்பேன். ஆனால் நான் ஜெபிக்கும் போது நான் எனக்கு அப்படி நான் நினைத்து சொல்ல போகிறேன், கர்த்தரே ஆதாரமாக இருக்கிறார், நான் எவனையும் கீழே தள்ள தேவையில்லை, யாரையும் முதுகில் குத்த தேவையில்லை, யாரையும் நான் ஏமாற்ற தேவையில்லை, அவர் என்ன வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு தேவையான ஞானத்தை அவர் தருவார். சொல்லுங்க, எனக்கு தேவையான உயர்வு அவர் ஏற்படுத்துவார், எனக்கு வேணுன்ற விஷயங்களை அவர் பார்த்து கொள்வார். அப்போ கர்த்தரோட ஜெபத்தில் இருக்கிற மனுஷன் கர்த்தரை கனப்படுத்துறான்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோமே, ஏன் இந்த செயல் மூலமா கர்த்தர் கனப்படுறாரு. நம்ம சொல்றோம், ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால வெற்றியை பார்க்க முடியாது, அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். திஸ் இஸ் ஆனரபிள். அப்ப கர்த்தர் அவங்களை கனப்படுத்துறவரை அவர் கனப்படுத்துறார், அவர் உயர்த்துறார். அப்ப யாபேஸ் ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. அப்போ முதல் விஷயம் இதுதான். லாஸ்ட் வீக் மெசேஜ் நீங்க கேட்கணும். ஏன்னா அந்த மெசேஜில் ஒரு கொஸ்டின் நம்ம டீல் பண்ணோம். ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்குறதுல தப்பு இருக்குதா அப்படின்னு. இஸ் இட் ரைட் டு ப்ரே பிளஸ் மீ ப்ரேயர்ஸ்? ஏன்னா ஒரு சில பேர் அப்படி சொல்லுவாங்க, நான் இப்போ பார்த்தாலும் பிளஸ் மீன்னு சொல்லுங்கிறே, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நிற்கிறே, சுயநலவாதியே அப்படின்னு ஒரு சில பேர் நம்மளை திட்டுவாங்க. ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் இந்த யாபேஸை சுயநலவாதின்னு சொல்ல, யாபேஸை கனம் பெற்றவன்னு சொல்கிறார். ஆனால் யாபேஸ் பண்ண ஜெபம் என்னது? எத்தனை தடவை எல்லாம் அவருக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. இந்த இடத்துல தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றேன் நான். பைதவே ஆவியானவர் உணர்த்தும் போது அடுத்தவங்களுக்காக ஜெபிங்க, அநேக நன்மைகளுக்காக செயல்படுங்க. அது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம் செய்யறதுக்கு. ஆனால் நம்ம தேவைக்காக ஜெபம் பண்ணுற தப்பு இல்லை. அதுதான் நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாரு யாபேஸ் சொல்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, கரெக்டாக இல்லை, அவருக்கு அதான் ஜெபம் பண்ணாரு, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டு சிரித்தார். அப்படியே போட்டுக்குது. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் பார்த்து அவனை திட்டினார். தலகணம் பிடித்தவனே,
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பார். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்குறாரு. ஏன்னா ரொம்ப சிம்பிள் பாருங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் ரொம்ப விருப்பப்படுறார். இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணிட போகிறீங்க உங்களுக்காக, அதை விட அதிகமாக அவர் கொடுக்கணுன்னு தான் விருப்பப்படுறாரே தவிர அதை விட ரொம்ப ஓவராக கேட்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்படிலாம் நினைக்கலாண்டவர். இப்போ நிச்சயமாக கர்த்தர் படிப்படியாக நம்மளை உயர்த்துவார்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை பிடிச்சு வைக்கிறவர் இல்லை. எத்தனை தடவை வந்து ஆசீர்வதின்னு சொன்னாலும் நிச்சயமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை தடவை நீங்கள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு தடவை கூட உங்களை ஸ்டாப் பண்ணவே மாட்டார். இன்றைக்கி 25 வித்ட்ரால் தான், இதுக்கு மேலே வித்ட்ரா பண்ணுற மாதிரி இல்லை. நான் ஏடிஎம் மிஷின் நினச்சேன் ராஸ்கேல், இப்போ வேற எங்கன்னா போ, இப்போ நீயே சொந்த பலனில் வாழ், துரத்தி விடவே மாட்டார் ஆண்டவர். எத்தனை தடவை வந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன்னா அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். நம்ம என்ன ஆசைப்படுறது, நம்மளை விட அவர் தான் ரொம்ப அதிகமாக ஆசைப்படுறார். ஒரு ஊரில் ஒரு தம்பதியினர், முக்கியமாக அந்த சகோதரி எலிஷாவுக்கு ரொம்ப சகாயம் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப நாள் குழந்தைக்காக பிலீவ் பண்ணுறாங்க, குழந்தை பிறக்கல. ஒரு நாள் எலிஷா கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லுமா, நீ எவ்வளோ சகாயம் பண்ணுறீங்க, எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், பேஸ்டா ராஜாக்கிட்ட பேஸ்டா, இப்போ ஒரு ஃபோன் போட்டான்றார் எலிஷா. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை சார் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், இப்போ எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் கேஸின்ற வேலைக்காரர் கூட என்னத்துக்கு இருக்கிறாரு, ஐடியா கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், ஐயா உங்களுக்கு குழந்தை இல்லை. எலிசா சொல்கிறார், அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கும், ஞாபகம் வச்சுக்காத அப்படின்னு. பாரு, அவங்க கூட மறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, கர்த்தர் அந்த தேவையை சந்திக்க முடியும்னு. ஆனால் கர்த்தர் மறக்கல, கர்த்தர் ஒரு வழியை கொண்டு வந்தார். பாரு, நீங்கள் மறந்துடலாம் நல்லா இருக்கிறதுக்காக, ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். ஜெபத்தில் வந்து என்னை ஆசீர்வதிங்க உடனே ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்போ முதலாவது யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்துன்னு ஜெபம் பண்ணாரு. அடுத்தது பாருங்க, அதை தான் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அவர் சொல்கிறாரு, என் எல்லையை பெரிதாக்கி, ஹல்லேலூயா, enlarge my territory, என் எல்லையை பெரிதாக்குங்க, என் ஆஸ்தியை அதிகமாக்குங்க, என் இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக்குங்க, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் ஃபேமஸ் ஆகணும். பாரு, இதெல்லாம் அதில் உள்ளடங்கி இருக்குது. என் பிஸ்னஸை பெருசாக்குங்க, என் பணத்துடைய சம்பாத்தியம் அதிகமாகட்டும், என் ஆஸ்தி அதிகமாகட்டும், என் இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய எஃபெக்ட் இருக்குது தெரியுமா, என் பேருக்குன்னு ஒரு கணம் இருக்குமே, அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த அந்தஸ்து அதிகமாகட்டும். அப்போது சகல நன்மைகள்லையும் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்குறாரு, ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்குறாரு. இது கொஞ்சம் ஓவர் ஆகுற மாதிரி தோணுது, ஆனால் கர்த்தர் இதை செஞ்சு காமிச்சார் யாபேஸ். கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், என் எல்லையை பெரிதாக்கும். இன்னொரு சான்ஸ் தரேன், இன்னொரு டைம் சத்தமா சொல்லுங்க, என் எல்லையை பெரிதாக்கும். நம்ம ஜெபத்தில் ஆண்டவரே பிசினஸ் ஆசீர்வதிங்கன்னு சொல்றது வெட்கப்பட வேண்டாம். என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஒரு செழிப்பை கொண்டு வாங்க ஜெபம் பண்ணுறதை வெட்கப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் அதை செய்யணும்னு விருப்பப்படுறார். எல்லையை பெரிதாக்கும், ஹல்லேலூயா, எல்லையை பெரிதாக்கும். இந்த வார்த்தை வந்து ரபான்ற வார்த்தை தான் அந்த பெரிதாக்கும் அப்படின்ற வார்த்தை. இந்த ரபான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? டு மல்டிப்ளை, டு இன்க்ரீஸ் கிரேட்லி ஆர் எக்ஸீடிங்லி, மிகவும் அதிகமாக பெருகும்படி. அப்போ ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஓவராக நான் பெருகணும், ரொம்ப அதிகமாக நான் பெருகணும். ரொம்ப ஓவராக ஜெபம் பண்ணுறீங்க பிரதர் நீங்கள் சொல்ல, அவர் ரொம்ப ஓவரான தேவன், அவர் ரொம்ப ஓவராக என் மேலே ஆசை வச்சுக்கிறார், ரொம்ப ஓவராக ஏன்னா என் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சர்ச்சுக்கு 3 தடவை போறியா, வாரத்தில் 4 தடவை போறியா, என்ன இப்போ பார்த்தாலும் ப்ரேயர் உனக்கே ஓவராக தெரியலையா? நீங்கள் சொல்லுங்கள், ஓவர் ஆக்குறது நான் ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பித்தார். சிலுவையில் அவர் என்ன ஓவராக நேசித்தார், சிலுவையில் அவர் எனக்காக ஓவராக ரத்தம் சிந்தினார். நம்மளுக்காக எவ்வளோ ரத்தம் சிந்தினார்? பிளட் டெஸ்ட் கொடுக்குற மாதிரியா சிந்தினார்? ஜஸ்ட் லைட்டாக என்ன பிலாத்து கரெக்டாக லைட்டாக இங்கே அவ்வளோ பேர் கத்தி எடுத்துன்னு வராது, லைட்டாக சொன்னார் ஆண்டவர். இல்லை, கடைசியாக செத்துட்ட பிறகு கூட ஒருத்தன் வந்து குத்துறான் பாருங்க. அப்போவாது அவர் எட்டி வச்சிருக்க கூடாது, மனசை செத்த பிறகு விடுவீங்கன்னு பார்த்தா திரும்பி வந்து குத்துறீங்களே, நெஞ்சிலே குத்துறான் பாரு ராஸ்கேல் அப்படின்னு சொல்லாமல், அந்த மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்படுறதுக்காக ரத்தத்தையும் தண்ணீரை கொடுத்தார். அப்படின்னா தேவன் அவருடைய ஒரே குமாரனை அனுப்பி தாராளமாக ஓவராக நம்மளை நேச்சதுனால இன்னைக்கு நம்ம ஓவராக அவரை நம்ப முடியுது, ஓவராக நம்ம ஆசைப்பட முடியுது. அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவரை சரியான வகையில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக எல்லையை பெரிதாக்கும், எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவர் நிறைய டைம் இதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்க. யாத்ராகமம் 34 அதோடைய 24ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணி சொல்கிறாரு, நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். பார்த்தீங்களா, அதே வார்த்தை ரபா. அப்போ கர்த்தர் ஏற்கனவே சொன்னதை தான் அவர் கேட்டார். உபாகமம் 12:20 பாருங்க.
உபாகமம் 12:20. அப்போ யாபேஸ் இல்லாத ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணல, வார்த்தையில் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது தான் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் எப்படி யாபேஸ் ஒரு வேத பாரகராக இருந்திருக்கலாம். அப்படின்னா அர்த்தம் வேதத்தை படித்து அதை எழுதுகிற ஒரு நபராக இருந்திருக்கலாம். he could have been a Bible scholar. அப்போ நிச்சயமாக அவர் பழைய ஏற்பாட்டு அந்த தோராவெல்லாம் அவர் படிச்சிருக்குவார், பல தடவை படிச்சிருப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 12:20 பாருங்கள், நான் படிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, எல்லாரும் சொல்லுங்க சொன்னபடி. அப்போ ஆரம்பிச்சது நம்மளா அவரா? என் எல்லையை பெரிதாக்குன்னு நம்மளா ஐடியா போட்டு பிரசங்கம் பண்ணுகிறோமா இன்னைக்கு? யார் ஆரம்பிச்சது? இதை யார் ஆரம்பிச்சது? தேவன் ஆரம்பிச்சார். யார் நிறைவேற்ற போறது? நம்ம பிஸ்னஸ்ல நல்லா இருக்கணும்னு ஆரம்பிச்சு வச்சது யாரு? சொல்லுங்க. நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டது யாரு? நம்ம ஆசைப்படல. நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளே கண்டுக்காம எங்கேயோ சுற்றி தெரிஞ்சோம் பாரு. அவர் நம்மளை கூப்பிட்டு அழைச்சி ரத்தத்தால் கழுவி அவர் நமக்கு நன்மைகளை கொடுக்குறாரு, வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போது, கமான், உன் எல்லை விஸ்தாரமாக்குவார். அப்போ ஆண்டவர் விஸ்தாரமாக்குவார். மோசஸ் இதை பற்றி பேசும்போது ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். தெரியுமா அது இங்கிலீஷில் அப்படின்னா என்னன்ட்டு? ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னு அர்த்தம். அது ஏற்கனவே அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்ற மாதிரி பேசுகிறார் பார். என்ன சொல்கிறார் பாருங்களேன் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட. அவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்று என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம். ஆனால் என்ன சொன்னாரா? இல்லை. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீ இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம்ன்றார். நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆனால் கவனிச்சிங்களா இதை எப்படி பேசுகிறார் ஆண்டவர்? உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போதுன்றாரு. ஒருவேளை தெரியாமல் விஸ்தாரமாக்கி விட்டால் அப்படியே சொன்னார். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அது நடக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறார். அப்போ வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் கொடுத்தது தான். 19:8 பாருங்க. உபாகமம் 19 அதிகாரம் அதோடைய 8வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவருடைய வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு அதன்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன முழுவதையும், தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால். அப்போ பாருங்களேன், கர்த்தர் எல்லையை விஸ்தாரமாக்குறாருன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்ததுனால என் எல்லை விஸ்தாரமாகும். சொல்லுங்க, தேவன் என் எல்லையை பெரிதாக்குவார். பாரு, இதெல்லாம் வார்த்தையை சார்ந்தது தான், வாக்குத்தத்தங்களை சார்ந்தது தான். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், நம்ம அதை குறித்து நம்ம ஜெபம் பண்றோம். என் எல்லையை பெரிதாக்குங்க. பாரு, இந்த மனுஷன் வளரணும், பெருகணும், முன்னேறணுன்றது ஆதி காலத்திலிருந்தே கர்த்தர் அதை ஏற்படுத்திட்டார். வாங்க எல்லாருமே ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம். நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீக் சொன்னேன், மனுஷன் படைக்கப்பட்ட உடனே தேவன் மனுஷனை பார்த்து ஆசீர்வதித்தார்னு தான் பார்க்குறோம். தேவன் மனுஷனை ஆசீர்வதிச்சார். என்ன சொல்லி ஆசீர்வதிச்சார்னு பாருங்க. 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன அருமையான தேவன், எவ்வளோ தாராளமாக பேசினார் பார்த்தீங்களா? ஆண்டவர் 2 ரூபாய் அப்படி அவங்க தட்டில் போட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுங்க நான் சொன்னார். இல்லை, இந்த ஆதாம் சில்வர் தட்டு, உனக்கு எவர் சில்வர் தட்டு எடுத்துக்கமா. 2 பேரும் இந்த தோட்டம் முழுக்க போய் அந்த குரங்கிட்டேருந்து மரத்துலேருந்து ஒரு பழத்தை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் அவர் சொல்றாரு, தேவன் அவர்களை பழுகி பெருகின்றாரு. நீ அழுகி கருகுன்னு சொல்ல சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் பழுகி பெருகி, எல்லாம் சொல்லுங்க பெருகி. மனுஷன் படைச்ச உடனே, மனுஷனை படைச்ச உடனே, மனுஷன் படைக்கப்பட்ட உடனே கர்த்தர் பெருக்கத்தை அவனுக்குள்ள போட்டாரு. ஓ, பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தெரில, என்னவோ தெரில, சொல்லுங்க என்னவோ தெரில. வளரணுன்ற ஆசை என்னை விட்டு போக மாட்டேங்குது. பாரு, நீங்கள் குள்ளமாக இருந்தீங்கன்னா சத்தமாக சொல்லணும். நீங்கள் அதை இல்லை, சாரி அது அந்த மாதிரி வளர்ச்சி இல்லை, எல்லா வகையிலும் வளர்ச்சி தான். ஓகே, கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்தாலும் வளர்ச்சின்றத, பெருக்கன்றத தேவன் எனக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாரு. பாரு, அதனால தான் பல நாட்களாக ஒரே லெவலில் இருந்தோம் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை.
இல்லையா? பல நாட்களாக பல மாதங்களாக ஒரே லெவலில் இருக்கிறோம். ஒரு ப்ரொமோஷனுடைய ஒரு ஹிண்ட் இல்லை, ஒரு சம்பள உயர்வுடைய ஹிண்ட் இல்லைன்னு உடனே நல்ல கம்பெனி நல்ல பாஸாக இருந்தாலும் ஏதாவது வேறு வேலைக்கு அப்ளை பண்ணலாமான்னு தோந்தா இல்லை நம்மளுக்கு? ஏன் நல்ல கம்பெனி தான், நல்ல பாஸ் தான், ஆனாலும் என்னடா ஒரு ப்ரொமோஷன் பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறாரு. ஐ எம் நோட்டிசிங் யுவர் ஒர்க், யூர் புட்டிங் இன் a lot of hard work, so I might look at bringing a hike to your salary. இந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. வர்றாரு, ஸ்மைல் பண்ணுறாரு, நானும் குட் மார்னிங் 40 தடவை சொல்கிறேன், ஒரு பேச மாட்டேங்கிறாரு பாரு. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரே லெவலில் இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை படைக்கவே இல்லை. ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு வளர்ச்சி வேணும். எங்கன்னு வந்துச்சு? கர்த்தரே போட்டு வச்சுட்டார் மனுஷன் கிட்ட இருந்து. என்னன்னு? நீ பழுகி பெருகி. அதனால தான் யார் யார் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறோமோ வளர்ச்சியை எதிர்பார்க்குறோம். ஃப்ரூட்ஃபுல்லாக என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுத்துருக்கிறத உத்தமமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா? எந்த வேலையில் இருந்தாலும் நம்ம கொண்டு ஒரு நன்மை நடக்கணும், ஒரு ஃப்ரூட் ஏற்படணும், சரியா? ஒரு கனி கிடைக்கணும், நம்மை கொண்டு ஒரு லாபம் வந்துட்டு இருக்குது. எத்தனை பேர் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறீங்க, உங்கள் வேலை மூலமாக ஒரு லாபம் வந்துட்டு இருக்குது? கமான், உண்மையை கைவேத்தி காமிங்க பார்க்கலாம். எஸ், கமான், ரைட். ஸோ when you are in a work and you are being fruitful, you expect to multiply. பழுகாமல் அப்புறமா பெருக முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ ஒரு சில பேர் மேபி யூஆர் இன் பிட்வீன் ஜாப்ஸ், சரியா? ஒரு சில பேர் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக நீங்கள் தேடிட்டு இருக்கலாம், அப்ளை பண்ணிட்டு இருக்கலாம். பட் when you get into the job and when you are fruitful, you will multiply, you will want to multiply. ஏன்னா கர்த்தர் அதை நமக்குள்ள போட்டு வச்சுட்டார். அந்த கோட்பாடு, அந்த விருப்பம், அந்த ஆற்றல், அந்த பொட்டன்ஷியலை கர்த்தர் வச்சுட்டார். நம்ம எங்கே போனாலும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும், ஒரு வளர்ச்சியை பார்க்கணும், நம்ம விருப்பப்படுறோம். ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த இடத்துல இருக்கிற வார்த்தை ரபா. இதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்துகிறார். ரபா. ரபா மீன்ஸ் டு மல்டிப்ளை, டு இன்க்ரீஸ் கிரேட்லி அண்ட் எக்ஸீடிங்லி. ஹல்லேலூயா. நீ பழுகி பெருகின்றார் ஆண்டவர். இப்போ ஆதாம் படைச்ச உடனே ஆண்டவர் அதை சொல்லிட்டார். இன்னைக்கு ஒவ்வொரு ஆண் குழந்தை பிறக்கும் போதே இம்மெச்சூரான ஸ்பெர்ம்ஸ் அந்த ஆணுடைய சரீரத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. டு பி ஃப்ரூட்ஃபுல், டு ரீப்ரொடியூஸ், டு இன்க்ரீஸ், பெருக்கத்துக்காக, பெற்றெடுக்கிறதுக்காக. பிறக்கும் போதே ஒரு ஆண் பிள்ளை கிட்ட இம்மெச்சூரான ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. அது லேட்டராக தான் ஃபுல்லாக ஸ்பெர்ம்ஸாக டெவலப் ஆகும். பட் சி, தட் இஸ் growth, தட் இஸ் இன்க்ரீஸ். கர்த்தர் அதுக்காக தான் படைச்சிருக்கிறார். அடுத்தது பாருங்க, ஒரு ஸ்திரீ, when a baby girl is born, ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது தன்னுடைய வாழ்க்கை முழுக்கத்தான் தன்னுடைய சரீரத்தில் உற்பத்தி ஆகிற முட்டைகள் அத்தனை எண்ணிக்கையும் ஒரு இம்மெச்சூர் லெவலில் இருக்குதான் பாரு. ஏற்கனவே எம்டி செல்ஸாக இருக்குமா. அப்போ படைக்கும் போதே கர்த்தர் மனுஷன் என்னன்னு படைக்கிறாரு? பெருக்கம். ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் போதே கர்த்தர் சொல்றாரு, நீ தாயாக போற, நீ தாயாகும்படி ஆற்றலையும் அந்த ஏற்ற முட்டைகளையும் நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். என்டையர் லைஃப் சைக்கிள்லேயே அந்த பெண்மணி எவ்வளோ எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களோ அத்தனைக்கான அடையாளமும் ஒரு பெண் குழந்தைக்குள்ளே இருக்குதா. அப்படின்னா பெருக்கம் நமக்குள்ளே இருக்குது. வளர்ச்சியை கர்த்தர் நமக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறார். அந்த ஆற்றல், அந்த விருப்பம், அப்போ அது தேவனிடத்துல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. கமான், அது தேவனிடத்துல இருந்து வந்தது. எந்த மிருகமாவது அடுத்த லெவல் போகணும்னு விருப்பப்படுறது பார்த்துக்கிறீங்களா? எந்த மிருகமாவது? நான் என்னைக்காவது வந்து அழுதுக்குதா? ஒரு தட்டில் எனக்கு போடுற, நாளைக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கோல்டன் தட்டில் போட்டால் என்ன கம்மியாகிட போறியா? சோறு எனக்கு வேறு இதில் போட, ரொம்ப நாளாக இந்த சின்ன இது கூண்டிலே இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்களேன். எந்த நாயாவது கேட்குது? அது இல்லை, நான் நாய்களை தான் பேசுனுக்கிறேன் நான் இந்த நேரத்தில். ஏன்னா அது மாதிரி எந்த 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 நாயாவது வாழ்க்கையில் தான் வளரணும், தான் ஒரு பெரிய லெவலில் வரணும் வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா அது மிருகத்துக்குள்ளே இல்லை, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள இருக்குது. ஏன்னா தேவன் கிட்ட இருந்து வர்றது. தேவன் வளர்ச்சியின் தேவன். God is a God of increase. எத்தனை பேர் தெரியும்? கர்த்தர் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார், பெருக்கத்தை கொண்டு வர தேவனா இருக்கிறார், பெருக்கத்தை எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். அதனால தான் ஒரு குமாரனை விதைச்சார், பல குமாரன் குமாரத்திகள் அறுவடையா பெற்றுக்கொண்டார். கமான். அப்ப தேவன் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறதுனால அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மளும் பெருக்கத்தை விருப்பப்படுறோம், வளர்ச்சியை விருப்பப்படுறோம், முன்னேற்றத்தை விருப்பப்படுறோம். நோவா கிட்ட ஆண்டவர் அதான் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 9 அதுடைய முதல் வசனம் பாருங்க. Genesis chapter 9 verse number 1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. அப்போ பெருக்கொன்றது ஆசீர்வாதம், பெருக்கொன்றது சாபம் இல்லை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, தரித்திரம் தான் ஆசீர்வாதம், குறைபாடு தான் ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் எவ்வளோ மாவு குறைவாக இருக்குதோ உன் பரலோகத்தில் அவ்வளோ உனக்காக நன்மை கொட்டி வச்சிருப்பார் ஆண்டவர். பரலோகத்தில் கர்த்தர் நிச்சயமாக வச்சுக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இங்கே. ஒரு சில பேர் சொல்லுவாங்க பரலோகத்தில் ஆண்டவனுக்கு சொந்த வீடு வச்சுக்கிறார். அங்கே சொந்த வீடு வச்சு என்ன? அது முழுசாக எங்கள் அப்பாவோட வீடு, நம்ம தகப்பனுடைய வீடு, அங்கே போய் தாராளமாக வாழலாம். சொந்த வீடு வேணுன்றது இங்கே கெச்சா நல்லாயிருக்கும். கரெக்டாக இல்லையா? பரலோகத்தில் கர்த்தர் சுகத்தை வச்சிருக்கிறார். பரலோகத்தில் சுகம் தேவைப்படாது.
ஏன்? ஏன்னா பரலோகத்தில் மகிமையின் சரீரம், அங்கே வைரஸே இல்லை, அங்கே கிருமிகள் இல்லை, அங்கே வியாதியே இல்லை. சுகம் தேவைப்படுறது இங்கே நல்லா வாழ வேண்டியது எங்கே சொல்லுங்க? ஐஸ்வர்யத்தை பிலீவ் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டியது எங்கே? எந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் இல்லை. ஒரு சில பேர் இல்லை, நான் இங்கே தரித்திரமாக வாழணும். பரலோகத்தில் ஐஸ்வர்யவான வாழ. பரலோகத்தில் எல்லாருமே ஐஸ்வர்யவான்களை தான் வாழ போகிறோம். நம்மளுடைய தகப்பன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் ரியலாகவே பணம் தேவைப்படுறது இங்கே தான் நம்ம நல்லா வாழ்ந்து ராஜ்யத்தை சப்போர்ட் பண்ணி சுவிசேஷத்துக்காக பணத்தை அனுப்பி சபைகளை கட்டி மிஷினரிங்களை எழுப்பி பாஸ்டர்களை சப்போர்ட் பண்ணி ஊழியத்தை கட்டி அநேக ரட்சிக்கப்படும்படி பணம் தேவைப்படுறது இந்த உலகத்தில் இங்கே. அவன் ஆனால் ஒரு சில பேர் அப்படி சொல்லி ஒதுக்கி வச்சில்ல, பரலோகத்தில் நல்லா இருக்கிறேன் நான். கவனிங்க, குறைபாடு ஆசீர்வாதம் இல்லை, வியாதி ஆசீர்வாதம் இல்லை. சில பேர் சொல்கிறது வியாதி கர்த்தர் கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் கொடுத்தார் பிரதர் அப்படின்றது. அப்புறம் ஏன் டாக்டர்கிட்ட போய் அதை வெளியெடுத்தணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த ஆசீர்வாதத்தோடு அப்படியே இருக்கலாமே. பட் அப்போ ஏன் ஹிப்போக்ரசி? அப்போ ஏன் ஒரு நடிப்பு, ஒரு மாயமாலம்? நன்மை கர்த்தர் இடத்துலேருந்து வருது, தீமை கர்த்தர் இடத்துலேருந்து வரல, அவ்வளோதான். தேவன் நல்லவர், சகல நன்மையான ஈவுகளை நம்ம பிதாவானவர் நம்மளுக்கு கொடுக்குறார். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்போ நோவாவுக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஆபிரகாம் கொடுத்தார் பாருங்க அதே ஆசீர்வாதத்தை. வாங்க ஆதியாகமம் 17:2. இன்றைக்கி பல வசனங்களை எடுத்து உங்களுக்கு படித்து காமிச்சு இந்த ஒரு சத்தியத்தை ரொம்ப ஆணித்தனமாக ஆழமாக உங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கணும்னு விருப்பப்படுறேன் நான். ஆதியாகமம் 17:2 கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். வெறும் பெருக பண்ணுவேன் இல்லை, மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதாம் கிட்ட சொன்னாரு, நோவா கிட்ட சொன்னாரு, இப்போ ஆபிரகாம்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறார், நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இதை விட அதிகமான ஒரு டாப் கிளாஸ் வசனத்தை நீங்கள் இன்னைக்கு நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க உபாகமம் 1:11. உபாகமம் 1:11. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஏற்கனவே பயங்கரமாக ஆசீர்வச்சிட்டார். 2 பேர் ஆபிரகாம் சாரால்ல இருந்து கர்த்தர் இப்போ கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை கர்த்தர் ஜனங்களாக பெருக பண்ணிட்டார். ஆனால் அதே ஜனங்களை பார்த்து மோசே தன்னுடைய கடைசி வருஷத்தில் அவங்க கிட்ட பேசினார் இல்லையா, அந்த வாழ்த்துதல்ல அவர் சொல்றாரு பாருங்க 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் எவ்வளோ மடங்கு? 1000 மடங்கு. பார்த்தீங்களா ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி. அப்படின்னா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிற மோசே இதை கட்லெட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன அருமையான ஆசீர்வாதம் பார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு பெருகுங்க. கைபெருத்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு பெருக்கத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். 1000 times you can multiply 1000 times, you can increase 1000 times. அப்போ ஜெயிக்கிறது, பெருகிறது, அந்த ஆற்றலை ஏற்கனவே பெற்றுக்கொண்டதுனால நமக்கிட்ட வருது. அதனால தான் பாரு, நம்ம யாருக்குமே தோத்து போகிறது பிடிக்கிறது இல்லை. யாருக்கா தோத்து போகிறது பிடிக்குதா? இல்லை. தோத்து போகிறத விட கொடுமை என்ன தெரியுமா? கான்சலேஷன் ப்ரைஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? அதுதான் ஆறுதல் பரிசுன்னு கொடுக்கு. எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்லாம் கைத்தறி முடிச்சிட்ட பிறகு ஆறுதல் பரிசாக நம்ம மத்தியில் இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி கூப்பிட்றான் தெரியுமா? அதுதான் அவனுக்கு இருக்கிறதுலே அவமானம். அதுதான் அவன் ஆறுதலே கெட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருது. கரெக்டாக இல்லையா? ஆறுதல் பரிசு, நான் ஒரு சத்ரு பாரது, ஆறுதல் பரிசுக்கு நான் சத்ரு. நான் தோற்று போனவங்களுக்கு ஆறுதலாம் கொடுக்குறது இல்லை. தோற்று போகிறவங்களுக்கு கிளாஸஸ் வேணுன்றேன். நான் ட்ரைனிங் வேணும். தோத்துட்டேன் நீ, கன்ஃபார்மாக தோத்துட்டேன் நீ. ஆனால் ட்ரெயின் பண்ணு, ஒர்க் பண்ணு, எஃபர்ட்ஸை போட்டு நீ ஜெயிக்க முடியும். சிறு பிள்ளைங்கள்ட்ட நீ தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே சொல்லணும், தோத்துட்டேன்னா நீ தோத்துட்ட, ஆனால் அடுத்த தடவை நீ ஜெயிக்கணும்னா இதை தான் நீ செய்யணும், நீ ஜெயிக்க முடியும். தோற்று போனவனை பார்த்து இல்லை ஆறுதல் பரிசு, பார்ட்டிசிபேஷன் ப்ரைஸ் நீ கொடுத்து அவனை தோக்குறனாவே பண்ணி விட்டுருவேன் இன்னைக்கு. பாரு, இது ஒரு ராங் ஐடியா பாரு. நான் இதுக்கு ரொம்ப எதிர்த்து நிற்கிறேன். என்னுடைய மகளுக்கே அப்படி ஆனாலும் நானே அவங்கள்ட்ட டேரெக்டாக சொல்கிறேன், நீ தோத்துட்ட மகம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீ வின் பண்ணோன்னா இதை தான் நீ செய்யணுமா இருக்குது. புரியுதா? தோத்துறது நம்ம யாருக்குமே பிடிக்கிறதில்ல. எனக்கு பிடிக்காது. we all want to win. நம்ம ஜெயிக்கணும். கரெக்டாக இல்லையா? ஜெயிக்கணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்காக தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். வேறு ஆண்களுக்கு எப்போவுமே காம்படிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூல்ஸில் முதல்லலாம் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் நல்லா இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி.
ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க். இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் சொல்லிட்டா வேறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால எல்லாம் 95 வாங்கினவனுக்கு அதே தான், 93 வாங்கினவனுக்கு அதே தான், A++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 + அதில் காம்படிஷனே இல்லை. அதனால தான் பையனுங்க நிறைய பேர் படிக்கிறோடைய மோட்டிவேஷன் போயிடுச்சு. ஏன்னா ஸ்பெஷலாக காம்படிஷன் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் எப்படி உன்னை பீட் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் வரும்போது நான் படித்த ஸ்கூலில் பையனுங்க நிறைய டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குவாங்க. நத்திங் ராங். கேர்ள்ஸ் எடுத்தாலும் பாய்ஸ் எடுத்தாலும் அவங்கவுங்க கடுமையாக உழைச்சாங்கன்னா அவங்க எடுக்கட்டும். ஆனால் ஏன் நிறைய பையனுங்க படிக்கிறது அப்படியே கொஞ்சம் டிஸ்கரேஜாக போயிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணுறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரேங்கிங் சிஸ்டம் போயிடுச்சு. 98 எடுக்கிறவனும் A+ தான், 93 எடுக்கிறவனும் A+ தான். அப்படின்னும் போது there is no motivation, there is no inspiration. ஓகே, பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள். அவர் என்னென்னவோ பேசினுக்கிறார் இன்றைக்கி. ஆனால் நம்ம ஜெயிச்சாகணும். சரியா, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா விட்டுறேன் நான் அந்த விஷயத்தை. அப்படியே ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். நல்லா கை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஜெயிக்கணும், நான் பெருகணும். சொல்லுங்கள், வளர்ச்சியை பார்க்கணும், முன்னேற்றத்தை பார்க்கணும். கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார், கர்த்தரின் எல்லைகளை பெரிதாக்குவார். அப்போ யாபேஸ் ஜெபம் பண்ணார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. ஹல்லேலூயா. எல்லையை பெரிதாக்குங்க. தைரியமாக இருங்க. கர்த்தர் நம்மளுக்கு பெருக்கத்தை கொண்டு வர தேவனாக இருக்கிறார். ஒரு அருமையான வசனம் இருக்குது, இங்கிலீஷ் பைபிளில் அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 12:6 சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வார், கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நடத்தினார்னு வரும். பாரு, நல்லா கவனிங்க, நடத்தினார்னு வரும். 1 சாமுவேல் சாப்டர் 12:6 பார்க்கலாம் அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. மோசேயும், நல்லா கவனிங்க, அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவர். பாரு, அந்த ஏற்படுத்தினவர் அப்படின்ற வார்த்தை இருக்கு தெரியுமா, அசா, அந்த ஒரிஜினல் ஹீப்ரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, மேலான வார்த்தை வந்து நடத்தினார் அப்படின்லாம். ஹி மேட், ஏற்படுத்தினார், செஞ்சார். ஆனால் டீப்பர் வைடர் மீனிங்னு இருக்குது. சரியா, வைடர் மீனிங் கொஞ்சம் தாராளமான ஒரு அர்த்தத்தை பார்த்தா அந்த அர்த்தம் என்ன தெரியுமா, முன்னேற்றினார். அட்வான்ஸ், டு புஷ், டு பிரிங் ஃபார்வர்ட். அட்வான்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அட்வான்ஸ், அட்வான்ஸ்னா முன்னேற்றுவது. ஓகே, அப்போ இந்த வசனத்தை எப்படி படிக்கலாம் நம்ம பாருங்க. அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசேயையும் ஆரோனையும் முன்னேற்றினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படிட பண்ணினவரும் கர்த்தரே. யார் முன்னேற்றினது? பேசுங்க. மோசஸையும் ஆரோனையும் முன்னேற்றினது யாரு? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது யாரு? படிப்படியா முன்னாடி கொண்டு போனது யாரு? அதே தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்மையும் முன்னேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய வேலையில, ஊழியத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய திருமணத்தில் அவர் முன்னேற்ற வல்லவராக இருக்கிறார். It was the Lord who advanced Moses and Aaron. It was the Lord who advanced Moses and Aaron. உங்க 20 செகண்ட்ஸ் கை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க நான் நம்புறேன். தேவன் என் வாழ்க்கையில உயர்வுகளை கொண்டு வருவீங்க நான் நம்புறேன். Come on, join with us everyone. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்ன அட்வான்ஸ் பண்ணுவார், கர்த்தர் என்ன முன்னேற்றுவார், கர்த்தர் என்ன முன்னாடி கொண்டு போவார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். Come on, lift up your hands and start praying and say, I will advance in life in Jesus name. I will advance in life. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. come on, ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் முன்னேற்றத்தை யாராலும் தடை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்களேன். நான் முன்னேறதை யாராலும் தடை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் முன்னேற்றுவார். God wants you to grow. ஹல்லேலூயா. அதனால தான் பல நாட்களாக ஒரே லெவலில் இருக்கிறத நம்ம எல்லாரும் வெறுக்கிறோம். பார், நம்ம எல்லாரும் வெறுக்கிறோம். அது சில நேரத்தில் அதே நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். எல்லாரும் மேலே எரிஞ்சு விழுந்துன்னு இருப்போம். என்னன்னு பார்த்தா we are frustrated with where we are. இன்னும் இவ்வளோ நாளாக இதே லெவலில் இருக்கிறனால கர்த்தர் நம்மளை முன்னேற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை வளர்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். God will increase us. God will increase us. இது அவர் நமக்குள்ளே வச்சிருக்கிற ஆற்றல், இது அவருடைய வாக்கு தத்துவம், இது அவர் நமக்காக செய்யணும்னு விருப்பப்படுறார். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையினால வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார், அதுக்கேற்ற ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார், முன்னேற்றத்தையும் கொண்டு வருவார். அவரே சொன்னாரு, அது விருப்பத்தை நமக்குள்ள அவரே வச்சாரு. இப்போ அவரே நம்ம வாழ்க்கையில் அதை செய்யவும் போறார். He will advance us like he advanced Moses and Aaron. அப்போ என்ன ஆச்சு யாபேஸுடைய வாழ்க்கையில்? அவர் சொன்னார்ல, என் எல்லையை பெரிதாக்குங்கன்னு. அப்போ ஒருவேளை யாபேஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அந்தஸ்து இருந்திருக்குது. ஏதோ ஒரு வேலையில் இருந்திருக்கிறார், ஏதோ ஒரு ஆஸ்தி அவருக்கு இருந்திருக்குது, ஏதோ ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்திருக்குது. பொறுப்பே இல்லாதவர் என் எல்லையை பெரிதாக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ எல்லையே இல்லாதவன் எல்லையை பெரிதாக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஏற்கனவே யாபேஸ் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ ரபினிக்கல் டீச்சிங்ஸ், த கேல்டி அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்குது பாருங்க. இந்த கேல்டின்ற ரெக்கார்டில் சொல்கிறாங்க இந்த யாபேஸ்ன்றவரை பற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காமிச்சிடறேன் பாருங்க. அதே நாளாகமம் தான், 1 நாளாகமம் 2:55. 1 Chronicles chapter 4 chapter 2 verse number 55 பாருங்க.
யாபேசில் குடியிருந்த, பார்த்தீங்களா, யாபேசில் குடியிருந்த. அப்போ யாபேஸ்ன்றது ஒரு ஊர் பேர் அந்த இடத்துல இல்லையா. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அமோத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. என்ன இந்த இடத்துல என்னவோ சிட்டி பேரை பற்றி போட்டு யாபேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாரு. See the scribes னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க. Who lived in Jabez? Who lived in the city called Jabez? ஸ்கிரைப்ஸ்னா யாரு? வேத பாரகர்கள். அந்த புத்தக சுருள் இருந்துச்சுல, அதை காப்பி பண்ணி பராமரிக்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான பொறுப்பு. அப்போ கர்த்தருடைய வசனங்களை, வாக்கியங்களை நல்லா கிளியராக ரெக்கார்ட் பண்ணி அதை படித்து அதை பற்றி கற்றுக்கிட்டு அதை ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக வைக்கிறது தான் அந்த ஸ்கிரைப்ஸுடைய வேலை. இப்போ அந்த பட்டணத்தில் அவங்க குடியிருந்தாங்கன்ன உடனே நல்லா கவனிங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ரபிகள் என்ன டீச் பண்ணுறாங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த கால்டி அப்படின்ற அந்த ரிசோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து சொல்ல முடியும். இந்த யாபேஸ் என்றவர் நம்ம பார்த்தல ஜெபம் பண்ணார்ல, இந்த யாபேஸ் என்றவர் கர்த்தருடைய வழிகள்லையும் அவருடைய வார்த்தையை போதிக்கிறவரோ அறிவுரை கொடுக்குறவராக இருந்தாராம். He counseled and advised people. And அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாராம் அவர். இந்த ஸ்கூல் யாருக்காக? ஸ்கிரைப்ஸ்க்காக, வேத பாரகர்களுக்காக. சரியா? ஒரு ஸ்கிரைப்ஸ்க்காக ஸ்கூல் ஆரம்பிச்சாராம். அவருடைய சீஷர்கள் எக்கால தொனி அளவுக்கு பாடல்களை பாடுறவங்களாம் பார். they sang like trumpets. அப்போ அவங்க பாடகர்கள், அது தெரிஞ்சிச்சு. முதலாவது அவங்க யாரு? வேத பாரகர்கள், ஸ்கிரைப்ஸ். ரெண்டாவது அவங்க பாட்டு வர பாடினாங்க, ஸோ வர்ஷிப் லீடர்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் பார், they were people of prayer. ஜெபிக்கிறவங்க. யார்கிட்ட கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இவர்கிட்ட. குரு தானே. குரு யார்? யாபேஸ். அவர் ஜெபிக்கிறவர், ஜபத்தினாலே கணம் பெற்றவன்னு பேர் வாங்கினவர். அப்போ அவர்கிட்ட கற்றுருப்பாங்க. ஸோ அவங்களும் ஜபிக்கிற ஜனங்க. அது மட்டும் இல்லை, they were overshadowed with the spirit of prophecy. அப்போ தீர்க்கதரிசிகளும் கூட, வேத பாரகர்கள், பாடகர்கள், ஜபிக்கிறவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க. ரபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய அந்தஸ்து எவ்வளோ வளர்ந்துச்சுன்னா, இவருடைய பேர் எவ்வளோ பரவுச்சுன்னா, அநேகர் இவரை பார்க்க வந்தாங்களாம் பார். அநேகர் இவரை பார்க்க வந்து இவருடைய சீஷராகவே மாறிட்டாங்களாம். அதனால இவருடைய சீஷருடைய கூட்டம் எவ்வளோ பெருக்கத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா, ஒரு பட்டணத்தையே அவங்களுக்காக ஒதுக்கி வைக்கணுமா. யாபேஸ் சொன்னதும் சொன்னார், கர்த்தரே நான் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி, என் எல்லையை பெரிதாக்குங்கன்னு சொன்னார். கர்த்தர் ஒரு பட்டணத்தையே அவர் பேருக்காக எழுதப்படும்படி கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொண்டு வந்தார். ஓ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுற தேவனா இருக்கிறார். கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்குற தேவனா இருக்கிறார். கமான், லிமிட்டு அவர் மேலே இல்லை. லிமிட்ன்றது அவர்கிட்ட வர்றது இல்லை, லிமிட்ன்றது நம்மள்கிட்ட தான் வருது. நம்ம தான் லிமிட் பண்ணிடுறோம். நம்மளுடைய எண்ணங்கள் குறுகினதாக இருந்துச்சுன்னா, நம்மளுடைய விருப்பங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா, அது மூலமாகவே கர்த்தரை நம்ம அப்படியே லிமிட் பண்ணி விட்டுறோம் பாருங்க. ஆனால் தேவன் லிமிட் இல்லாத தேவன், மகாபெரிய தேவன், உன்னதங்களை படைச்ச தேவன். நல்லா கவனிங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கும்போது நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பெருசாக தான் நம்ம கேட்கணும், பெரிய விதத்தில் தான் நம்ம கனவு காணணும், நிறைய கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணோம். ஏன்னா நம்முடைய நோக்கம் அநேகருக்கு நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டராக மாறணும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி விதைக்கிறவர்களாக இருக்கும்படியே கர்த்தர் நம்மளை செழிப்பாக்குவார். நல்லா கவனிங்க, the number one reason why God wants you to prosper will be connected to his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்காக. பார், நிச்சயமாக நம்ம நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. நம்ம பிள்ளைகள் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. நம்ம வந்து சொகுசா வாழணுன்றது அந்த ஐடியாவை விட நல்லா வாழணுன்றது கர்த்தர் ரியலாகவே விருப்பப்படுறாரு. இப்போ சொகுசுன்றது ஒரு ஷோக்காக பண்ணுறாங்க ஒரு சில பேர். ஆனால் நம்ம ஷோக்காக நம்ம வாழணுமா இருக்குது? நல்லா வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வாழலாம், எந்த குறைவில்லாமல் வாழலாம். ஆனால் நம்ம செழிப்பாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அநேக ஜனங்க ரட்சிக்கப்படும்படி அந்த லாபத்தையும் அந்த பணத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு வழி நடத்துகிற மாதிரி நம்ம அதை பிரித்து விடணுமா இருக்குது. இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை செழிப்பாக்கணும்னு சொல்லி ரொம்ப அதிகமாக விருப்பப்படுறார். ஏன்னா பெருசாக ஒரு விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். பார்த்தீங்களா? யாபேஸ் சொல்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவர் சொல்லிட்டல யாபேஸ், உன் எல்லையை நான் பெரிதாக்குறேன் பாருன்னு சொல்லி ஒரு பட்டணத்தையே அவருடைய பேரில் மாற்றுற மாதிரி எல்லையை பெரிதாக்கி விட்டார். என்ன அருமையாக இருக்கும். இமேஜின் பண்ணுங்கள், பெங்களூரில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு உங்கள் பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? கர்த்தருங்க எவ்வளோ பெரிதாக்கிட்டாருன்னா, ஒரு இடத்துல ஜஸ்டின் சிட்டி, ஷர்லி லே அவுட், எப்படி என்ன மாதிரி இருக்குது பார். சொல்லும் போதே கரெக்டாக இல்லை, ஜோஷ்வா நகர். ஏன் நம்மளுடைய தாக்கம் அவ்வளோ பெருசாக இருக்கணும்னு விருப்பப்படுறாரு கர்த்தர்? நம்மளுடைய விருப்பங்கள் அறிந்தவர், அந்த விருப்பத்தை கொடுத்தவர் அவர் தான் நம்ம எல்லைகளை பெரிதாக்குவார். எவ்வளோ பேர் ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பெருக்கத்தை பார்க்கணுன்னு எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? இன்க்ரீஸ். அப்படி இஃப் யூ வாண்ட் டு see increase in your life, ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், எப்படி இன்க்ரீஸை பார்க்கணுன்னு சொல்லி. முதல் ரகசியம் இதுதான். முதல் ரகசியம் எழுதிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:6. நீதிமொழிகள் 3:6.
ஒரு 5 ரகசியங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இன்க்ரீஸை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணுன்னா என்னைக்காவது ஒரு நாள் இதை பற்றி ஒரு ஆழமான சீரீஸை நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சுருக்கமான ஒரு டீச்சிங் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். 5 ரகசியங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை பார்க்கணுன்னா நீதிமொழிகள் 3:6 பாருங்கள். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அக்னாலஜ்னு இருக்கும், ஒப்புக்கொள், அவர் தான் உன் ஆதாரம்னு ஒப்புக்கொள்ன்றார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். One of the first things to do if you want to increase in life is this: acknowledge God as your source. தேவன் உன்னுடைய ஆதாரம் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. God is my source. ஏதோ ஒரு வேலையோ, ஏதோ ஒரு பிஸ்னஸோ, ஏதோ ஒரு மனுஷனோ, இல்லை ஏதோ ஒரு சொத்தோ ஒரு ஆஸ்தியோ நம்முடைய ஆதாரமாக பார்க்காம தேவன் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம அக்னாலேஜ் பண்ணோன்னா அப்போ தான் நம்ம பொசிஷன் ஆகிறோம் இன்க்ரீஸ்க்காக. God wants us to increase, but we have to be positioned for increase. கர்த்தர் அதை விருப்பப்படுறார். God wants us to be positioned for increase. எப்படி? அவர் தான் என்னுடைய ஆதாரம். பர் ஆபிரகாம் இதை கற்றுட்டார். ஒரு நாள் ஒரு யுத்தத்தை ஜெயிச்சிட்டாங்க. கவனிங்க, 5 ராஜாக்களுடைய ஆஸ்தினா எவ்வளோ அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு ராஜாவுடைய ஆஸ்தினா அந்த ஊரில் இருக்கிற பல நன்மைகளுக்கு அவர் அதிபதியாக இருந்திருப்பார், அதெல்லாம் அவர் சொந்தம். 5 ராஜாக்களுடைய ஆஸ்தியை இவருடைய கொள்ளை பொருளாக எடுத்துகிட்டு வர்றார். பாருங்கள், யுத்தத்துக்கு போனால் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டா அந்த வர்ற எல்லா வசூலும் யாருக்கு? ஜெயிச்சவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான். அது நியாயமான கிரயம், அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் மாதிரி. அது அத்தனையும் ஆபிரகாம் முன்னாடி ரொப்பி வச்சிருக்கிறாங்க. இமேஜின் பண்ணுங்க, மலை மாதிரி கொட்டி கிடக்கிற தங்கம், வெள்ளி, அந்த வைரம், அந்த பொருட்களை இமேஜின் பண்ணுங்க. ரொம்ப போயிடாதீங்க இமேஜினேஷனுக்குள்ள, பிரசங்கத்திலே இருங்க. ஆனால் ஓகே, மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. சோதம் குமாராவுடைய ராஜா வர்றார். அவர் வந்து சொல்றாரு, ஆபிரகாம் சொத்து வேணா நீ எடுத்துக்கோ, இன்னும் யூந்துன்ற மாரி. அவர் ஏற்கனவே ஜெயிச்சார், அவருக்கு தான் சொந்தம். ஆனால் இது பிசாசுடைய வார்த்தை பாரு, இப்படி தான், வேணா இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு. பார், பிசாசுடைய வாய்ஸ் இதுதான், சொத்து நீ எடுத்துக்கோ, ஜனங்களை எனக்கு கொடுத்துரு, சரியா? இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அவருடைய கையை உயர்த்திட்டு சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற என் தேவனை நோக்கி என் கையை உயர்த்துறேன். அப்படின்னா அர்த்தம், நான் கையேந்தி வாழ போறதில்ல, நீ எனக்கு என்னடா கொடுக்கறது சொத்தன்றாரு. இது ஏற்கனவே என்னோடது தான், ஆனால் இப்படி சொல்லிட்டல, நீ சொன்னதுனால நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றேன் பார். நான் கையேந்தி வாழ்றவன் இல்லை, நான் கை உயர்த்தி வாழ்றவன். வானத்தையும் பூமியை படைச்ச தேவனுக்கு நான் கை உயர்த்தி காமிக்கிறேன். அவர் என்ன வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் எத்தனை போட அனுப்பி விட்டுறாரு. எதுவுமே வேண்டாம். பாருங்க, நியாயப்படி இது யாருடையது? ஆபிரகாம் தான். கரெக்டா இல்லையா? நியாயப்படி ஆபிரகாம் தான். இது அத்தனை ஜனங்களும் அந்த ராஜாவும் ஆபிரகாமுடைய அடிமை தான். ஏன்னா அவங்களை மீட்டு கொண்டு வந்ததே ஆபிரகாம் தான். ஆனால் ஆபிரகாம் சொல்றார், இந்த வார்த்தை நீ சொன்னதுமா, அப்போ என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்ன பெருக செய்வார்னு எனக்கு தெரியும், கர்த்தர் என்ன பெரிய ஐஸ்வர்யவானா மாற்றுவார்னு தெரியும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னால் தான் ஆபிரகாம் பணக்காரனானான்னு சொல்லிடுவேன் தெரியுமா? அந்த மாதிரி பேர் உனக்கு வரக்கூடாது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணார கர்த்தர், அவர் தான் என்னை பெருகினார், அவர் தான் என்னை பெருக செய்தார் என்ற மகிமை அவருக்கு மட்டும்தான் போகணும். பார், நீ என்னுடைய ஆதாரம் இல்லை, தேவன் என்னுடைய ஆதாரம். நாளை பின்னைக்கு நான் நல்லா வாழ்ந்துட்ட பிறகு புகழ நீ வாங்கிடக்கூடாது. அதனால சொல்கிறேன் பார், எத்தனை எல்லாத்தையும் போயிடு, ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு ஷூ லேஸ் கூட வேண்டான்றார். ஆக்சுவலாக அதான் சொல்கிறார், ஒரு ஷூ லேஸ், ஒரு ஹேர் பேண்ட் கூட வேண்டான்றார். உண்மையாகவே 2 விஷயம், ஒன்று ஆண்களுக்கானது, ஒன்று பெண்கள் பயன்படுத்துறது. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, பெண்கள் பயன்படுத்துகிற ஒரு ஹேர் பேண்டும் வேண்டாம், ஆண்கள் போடுற ஒரு ஷூலேஸும் வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடு, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா கர்த்தர் என்ன வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். அது கொடுத்து அனுப்புறார். அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்ல, ஆபிரகாம் நான் தான் உன்னுடைய மிகுந்த பலனா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் கிரேட்டஸ்ட் ரிவார்ட். ஹல்லேலூயா. கம் ஆன். கர்த்தர் அவருடைய ஆதாரன்றது அவர் டிக்ளேர் பண்ணார். இப்போ தெரியுது ஆபிரகாமியோ அவ்வளோ ஐஸ்வர்யவானா இருந்தாருன்னு. ஏன்னா தாராளமாக விட்டு கொடுத்துறாரு. எத்தனை ஒன்றும் தேவையில்லை, எனக்கு என் கர்த்தர் இருந்தாருன்னா போதும், அவர் என்ன வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனாலே சில நட்புகளை நம்ம கட் பண்ணுமா இருக்குது. அதனாலே சில பேர் கொடுக்குற ஆஃபர்ஸை நம்ம கட் பண்ணுமா இருக்குது. ஏன்னா அந்த ஆஃபரை கொடுத்து அவங்க தான் நம்மளை வாழ வைக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அப்போவே சொல்லணும், பார், நீ அப்படி சொன்னதுனாலே உங்கள்கிட்ட சேர போகிறதில்ல, நீங்கள் அப்படி சொல்கிறதுனாலே உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறதில்ல. புரியுதுல? அப்போ யாராவது ஒருத்தர் வந்து பணத்தை கொடுத்து ஒரு பேர் வாங்கணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து அந்த காரணத்துக்காகவே நீங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணிடுற கற்றுக்கணும். பார், என்னுடைய பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுக்குவார். ஜனங்க வருவாங்க, ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் அந்த ஆஃபரிங் வச்சு உங்கள்கிட்ட பேர் வாங்கணும்னு வருவாங்க. ஒரு சில பேர் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு. யாராவது ஒருத்தர் வந்து அந்த பணத்தை கொடுக்குறது, அவ்வளோ பெரிய பணத்தை கொடுக்குறாங்கன்றது உனக்கு காமிக்கணுன்றதுக்காகவே, ஏதாவது ஒன்று உன்னை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி ஆஃபரிங் கொடுக்க வருவாங்க. அந்த மாதிரி ஜனங்க கிட்டேருந்து நீ வாங்காது அப்படின்னு அவர். ஏன்னா அவர் தான் செய்வார். அவர் சில டைம் ஜனங்க அந்த மாதிரி நோக்கத்தில் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். பார், அந்த நேரத்தில் பிரதர் எங்கே இருக்கிறீங்க பிரதர், மீட்டிங்கில் இருக்கிறீங்களா பிரதர், ஜஸ்ட் ஒரு 5 minutes நீங்கள்
பக்கத்து ஏரியாவுக்கு வந்துட்டு போனீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் உங்களுக்கு ஆஃபரிங் வச்சிருக்கிறேன் பதர். இப்போ ஐம் டூயிங் அ மினிஸ்ட்ரி. இமேஜின் வாட் ஷுட் ஐ டூ? தேவை, சர்ச்சு தேவை நிறையா இருக்குது. 1,00,000ன்றது அசால்ட்டாக காலியாகிடும், 2 நாளில் காலி பண்ணிட முடியும். ஏன்னா அவ்வளோ தேவைகள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கொஞ்சம் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு டெம்டேஷன் வருது. என்னன்னு? கர்த்தரால் அனுப்பப்பட்டவரோ இவர். ஆனால் அந்த டோனில் ஒரு ஆட்டிடியூட் தெரிஞ்சு தெரியுமா? 1,00,000 கொடுக்க போகிறார், இங்கே நீ வா, மீட்டிங்கை விட்டு வா. இந்த மாதிரி பேச்சு வரும்போது என்ன பண்ணுறோம் நம்ம? என்ன நீ 1,00,000 கொடுத்தாதான் நான் பில் கட்ட போகிறேன்னா? தேங்க்யூ பிரதர், வெரி சாரி, நான் மீட்டிங்கில் இருக்கிறேன், கர்த்தர் ஆதாரமாக இருக்கிறார். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எப்போ சர்ச்சுக்கு வரீங்களோ அப்போ நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ கூட என் கையில் கொடுக்க தேவையில்ல, அதை காணிக்க எடுப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் வேணால் நீங்களும் விதைச்சிட்டு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். இதனால் நான் என்ன நம்ம சொல்ல வர ஆண்டவர்கிட்ட, நீங்கள் தான் ஆண்டவர் என் ஆதாரம். 1,00,000 கொடுக்குறேன், 2,00,000 கொடுக்குறேன்றதுனால யாருக்கும் நம்ம அடிமையாக போயிட தேவையில்லை. இப்போ எல்லா ஜனங்களுக்கும் கனப்படுத்தலாம், எல்லா ஜனங்களுக்கும் சமமான தேவனுடைய அன்பை நம்ம செலுத்தலாம். நிச்சயமா எல்லாரையும் நம்ம மதிக்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து என்னால் தான் நீ நல்லா இருப்பேன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல நம்மள்கிட்ட பேசினாங்கன்னா அப்பவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு ஆபிரகாம் மாதிரி இருக்கணும். என் கையை அவருக்கு உயர்த்துறேன், என் கையை உனக்கு நான் நீட்ட போறது இல்லை. நீ போடுற பிச்சைனால நான் நல்லா இல்லை, அவர் என்ன வாழ வைக்கிறார். என் கையை அங்கே உயர்த்தி சொல்றேன், நீரே ஆதாரம், நீரே நல்லவர். யூ ஆர் மை சோர்ஸ் லார்ட். See, learn to lift up your hands. யார் கை உயர்த்தி வாழ்கிறாங்களோ அவங்க கையேந்தி வாழ தேவையில்லை. ஆமென். அதுக்குன்னு கையேந்தி பவுனில் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. வேறு ஹோட்டலில் எல்லாம் அந்த பக்கம் நீங்கள் அதான் சாப்பிட்டாகணும். ஓகே, பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்கள், கையேந்தி வாடுறது கர்த்தரை நான் அழைக்கல. சொல்லுங்கள், கை உயர்த்தி வாழ போகிறேன். நம்பர் 1, அக்னாலேஜ் காட் as your source. நம்பர் 2, எழுதிங்க பார்க்கலாம். யோசுவா 1:8 கர்த்தர் சொல்கிறார் யோசுவாவை பார்த்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானே நடந்து கொள். இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய். சக்சஸ் அப்படின்ற வார்த்தை வருது பார் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில். யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். அதுக்கப்புறம் பார், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எத்தனை பேர் குட் சக்சஸ் வேணும்? கர்த்தருடைய வார்த்தையில் வாழ கற்றுக்கணும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, அநேக வருஷங்களுக்கு முன்னாடி மலேசியாவில் ஒரு அநாத குழந்தைய எடுத்து ஒரு பாட்டி வளர்த்தாங்க. கூடவே இன்னொரு 4 அநாத பிள்ளைங்களும் எடுத்து வளர்த்தாங்க. ஆனால் இந்த பாட்டி ஒரு குடிசையில் வாழ்ந்தாங்க. நல்ல தண்ணியோ கரண்ட் ஃபெசிலிட்டியோ இல்லாத ஒரு ஸ்லம்மில் வாழ்ந்தாங்க மலேசியாவில். ஒரு நாள் தான் சூதாட்டத்தில் அந்த வீடையும் இழந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு போய் அதில் வளர்ந்த ஒரு பொண்ணு பேர் தான் ஒலிவியா. இந்த ஒலிவியான்ற இந்த சிறு பெண், இந்த மகள் சிறு வயதுலேருந்தே வேலை செஞ்சே ஸ்கூல் ஃபீஸை கட்டுற அந்த பழக்கத்தை வளர்த்துக்குச்சு. ஹை ஸ்கூல் படிக்கும்போது மத்தியான நேரத்தில் போய் மாங்காய் விற்கிறது, ஷர்ட்டு பேண்ட் விற்கிறது, ஸ்நாக்ஸ் விற்கிறது, இப்படி விற்றுட்டு தான் ஹை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுமா பாருங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு நாள் ஒரு அருமையான சர்ச்சுக்கு போய் ஏசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த ரட்சராக ஏற்றுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்க ஆரம்பிச்சாங்களா. ஒரு நாள் வசனத்தை படிச்சாங்களாம் பார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10 வசனத்தில் படிச்சுட்டு சொன்னாங்களா, இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், பரிபூர்ணமான வாழ்க்கை என்னுடையது, குறைபாடுகளின் வாழ்க்கை என்னுடையது இல்லை, பரிபூர்ண ஜீவன். என்னாச்சு தெரியுமா? ஹை ஸ்கூல் முடித்தவங்க கெமிஸ்ட்ரியில் ஆனர்ஸோட டிகிரியை முடித்து ஒரு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியை தானே ப்ரொமோட் பண்ணி ஒரு நாள் அந்த கம்பெனி பப்ளிக்காக போக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி, உங்களுக்கு ஒரு விஷயம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்களேன், ஏசியாலேயே the first billionaire among women பிஸ்னஸ்மேனில் முதல் பல கோடிகளுக்கான அதிபதி அப்படின்ற ஒரு பதவியை அடைஞ்சாங்க. இன்ன வரைக்கும் அவங்க கம்பெனி ஒரு டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனி. ஹைஃப்ளெக்ஸ் அப்படின்ற வாட்டர் பியூரிஃபைங் கம்பெனி உலக அளவில் பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு இருக்குது. அதோடைய ஓனர் யார்? ஒலிவியா லம். எப்படி ஆரம்பிச்சிச்சு? கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் பெற்றுக்கொண்டாங்க. அனாதையா ஒரு நல்ல தண்ணி இல்லாத, யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஒரு வசதிகள் இல்லாத ஒரு குடிசையில் வாழ்ந்த கைவிடப்பட்ட ஒரு குழந்தையா இருந்த அந்த சகோதரி இன்னைக்கு உலகத்தில் பல சாதனைகளை செய்கிற ஒரு பெரிய ஜாம்பவானாக, ஒரு சாம்பியனாக கர்த்தர் எழுப்பினார். வார்த்தை. கீப் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். கீப் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதும் கேட்குறதும் நம்மளுடைய அபியாசமாகவே மாறணும், நம்மளுடைய வாழ்க்கை முறையாகவே மாறணும். எத்தனை பேர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ ரொம்ப நல்லா வசனத்தை கேட்கணும். வசனம் தான் நம்மளை வாழ வைக்க போகுது. வசனத்து நிமித்தம் தான் நம்ம செழிப்பு அனுபவிக்க போகிறோம். 3ஆவதாக எழுதிங்க பார்க்கலாம். 3ஆவதாக இந்த விஷயத்தை எழுதிங்க. உபாகமம் 28:8. இதில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி சொல்கிற இந்த விஷயத்தை கவனிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கவனிச்சிங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீ கையிடும் எல்லா வேலையிலும், எல்லாம் சொல்லுங்க, வேலை.
வேலையில் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்போ 3வது ரகசியத்தை எழுதிங்க. ஏதாவது செய்யுங்கன்னு எழுதுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு ஏதாவது செய்யுங்க. டூ சம்திங் வித் வாட் யூ ஹேவ். எவ்வளோ பெரிய முக்கியமான பிரின்சிபல் தெரியுமா அது? டூ சம்திங் வித் வாட் யூ ஹேவ். உபாகமம் 18:8 நம்ம படிக்கிறோம், அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வல்லமையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாராம். நல்லா கவனிங்க. we have been given the power to get wealth. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். I think it is 8:18 நினைக்கிறேன். பாரு படிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்போ ஐஸ்வர்யன்றது அப்படியே தானே நம்மளை தேடி வரப்போறதில்ல. கவனிங்க, நம்ம போய் வேலை செய்கிறோம், நம்ம கையின் பிரயாசங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நம்ம உத்தமமாக வேலை செய்கிறோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த விஷயத்தை எழுதிங்க பார்க்கலாம். Your prosperity is not hidden in what somebody else has. It's hidden in what you have in your hand. உங்கள் செழிப்பு இன்னொருத்தன் கையில் இருக்கிறது மேலே சார்ந்தது இல்லை, உங்கள்கிட்ட கர்த்தர் நான் கொடுத்துருக்கிறாரோ அது மேலே சார்ந்தது. Your prosperity, your increase is not hidden in what somebody else has, but it's hidden in what you have been given. What you have been given. ஆண்டவர் நீங்கள் மோசையை பார்த்து கேட்குறாரு, நான் எகிப்திலேருந்து என் ஜனங்களை வெளியே கொண்டு வர போகிறேன், உன்னை தான் பயன்படுத்த போகிறேன் மோசே, அற்புதங்களை செய்ய போகிறேன், அடையாளங்களை செய்ய போகிறேன். எப்படி ஆண்டவர் செய்ய போகிறீங்க? பரலோகத்துலேருந்து ஏதாவது அனுப்ப போகிறீங்களா? ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்குறாரு, உன் கையில் என்ன ஆகுது? என் கையில் என்ன ஆகுது அது விடுங்க, நீங்கள் எதாவது அனுப்ப போகிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, உன் கையில் என்ன இருக்குது மோசே, அதை கீழே போடு. ஏன்னா நீ அதை திரும்பியும் நீ எடுக்கும்போது உன் கையில் கர்த்தருடைய கோல் உன் கையில் இருக்குது ஞாபகம் வச்சுக்க. உன் கையில் இருக்கிறத வச்சு தான் உன் மூலமாக பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன். Don't look for what's in somebody else's hand and say, I wish I had that. ஒரு சில பேர் சொல்கிறோம் தெரியுமா, எனக்கு நான் மட்டும் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்திருந்தா என்ன மாதிரி சாதிச்சிருப்பேன் தெரியுமா? என்ன சாதிச்சிருப்பாங்க, என்ன சாதிச்சு இந்த மாதிரி பேசினதா உட்காந்துருப்பாங்க, இன்னொரு குடும்பத்தை பார்த்து பேசினதுருப்பாங்க, அவ்வளோதான். எனக்கு மட்டும் அந்த பிரதர்ட்ட இருக்கிற அதே லுக்கு, அந்த பிரதர்ட்ட இருக்கிற இல்லை அந்த சிஸ்டர்ட்ட இருக்கிற அந்த தாளந்து இருந்தால் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? அதை விடுங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணுகிறீங்க? ஒன்றும் பண்ணல பதர். அப்போ அதுக்கு வச்சாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்? ஏன்னா அதுக்கு வச்ச உடனே தட் பிகம்ஸ் yours again. கரெக்டாக இல்லையா? தட் இஸ் நோ லாங்கர் theirs. That becomes yours. பாரு, இன்னொரு தோட்டத்தை பார்த்து பச்சை பசேர்னு இருக்குது நம்ம வயிற்றுச்சல் படக்கூடாது. நம்ம தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற கற்றுக்கணும். சொல்லுவாங்களே, அடுத்தவன் தோட்டம் எப்பவுமே பச்சையாக தான் தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, பச்சையாக இருக்கிறது அடுத்தவன் தோட்டம், இந்த தோட்டம் அந்த தோட்டம் இல்லை. எந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறோமோ அந்த தோட்டம் பச்சையாக இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த நன்மையை பயன்படுத்த கற்றுக்கலாம், நமக்கு கொடுத்துருக்கிற பங்கை உபயோகிக்க கற்றுக்கலாம். கர்த்தர் அதில் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவார். Do what you have. Do something with what you have. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆண்டு சொல்லார், எத்தனை அதை வெட்டியா வச்சு என்ன பண்ணுறீங்கப்பா? இல்லை 5 அப்பம் 2 மீன் யாருக்கும் பார்த்தா, அதை பற்றி நீ கவலைப்படாத. முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணி அதை பங்கிட்டு கொடுக்கலாம். அற்புதத்தை செய்கிறது பிதாவானவர், அவர் செய்வார். ஆனால் நம்ம ஏதாவது செஞ்சால் அவர் அற்புதத்தை செய்ய முடியுது. ஒரு விதவை எலிஷாக்கிட்ட வந்து அழுகுறாங்க, ஐயா உங்ககிட்ட தானே பாஸ்டராக இருந்தார், ப்ராஃபட்டாக இருந்தார், இறந்துட்டார், ரொம்ப கடன் வாங்கிட்டு இறந்துட்டார். இப்போ அந்த கடன்காரன் வந்து 2 பிள்ளைங்களும் பிடிச்சிட்டு போகிறான்னு சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது? எலிசா என்ன சொன்னாங்க, பிடிச்சி போட்டு விடுமா, போட்டு விடு, ஏன் உங்களை அவ்வளோ கடன் வாங்கி சொன்னா அப்படியே சொன்னார் அவர். அறிவிக்கிட்ட தரமா கடன் வாங்கி போட்டு இப்போ என்கிட்ட வந்து காலைல வந்து ஜம்ப் பண்ணுகிறீங்களா அப்படின்னு கேட்காம அவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட என்ன ஆகுதுன்னு கேட்குறாரு. அதான் சொன்ன 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்ன ஆகுது? என்ன ஆகுது? அந்த எண்ணெயை எடுத்து பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் பாத்திரங்களை கடன் வாங்கி எண்ணெயை ஊற்று. ஐயா எண்ணெய் நிரம்பிச்சு, பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது, போய் அதை விற்று காசை கட்டிட்டு முதல் கடனை கட்டுன்றார். பார்த்தியா, முதல் கடனை கட்டு, மிச்சம் இருக்கிற காசை வச்சு நல்லா வாழு அப்படின்றார். என்ன சொல்லி கொடுத்தாரு எலிஷாங்க? அற்புதம்ன்றது அர்த்தவன் கையில் என்ன இருக்குதுன்னு பார்க்காத, உனக்குள்ள கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறார், உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உனக்குள்ள கர்த்தர் ஒரு ஆற்றலை வச்சிருக்கிறார், நீ போய் வேலை செய். Let the anointing work in your life. Let the anointing work in your life. ஒரு 2-3 மாசமா பாரு, நம்ம சர்ச்சில் அட்லீஸ்ட் 2 பேராவது வந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. அது ஒரு அருமையான விஷயம். ஏன்? அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற அந்த ஐடியாவிலேருந்து, அந்த ஆற்றலேருந்து பணம் சம்பாதிக்கிற வல்லமை கொடுத்துருக்கிறது யாரு? தேவன். யார் அவங்கள பெருக்கத்தை கொண்டு வர போகிறது யாரு? தேவன். Hallelujah. Come on. Yes, you will increase. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, நான் நிச்சயமாக பெருக்கத்தை பார்க்க போகிறேன். ஏன்னா தேவன் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி விருப்பப்படுறார். ஸோ முதல் ரகசியம் என்னது? தேவன் தான் நம்முடைய ஆதாரம், நம்ம ஒப்புக்கொள்ளணும். 2வது, தேவனுடைய வார்த்தையை அதிகமாக படித்து தியானம் பண்ணுறது முக்கியமாக இருக்கணும். 3வதா, நம்ம கையில் இருக்கிறத வச்சு எதையாவது செய்யணும். Do something with what you have and God will bless what you have. 4வதா எழுதிங்க பார்க்கலாம், நீதிமொழிகள் 28:20.
நீதிமொழிகள் 28:20. நம்ம சர்ச்சிலே ரொம்ப ஃபேவரட்டான ஜனங்க கீபோர்டு வாசிக்கிறவங்க தான். ஏன்னா அவங்க வந்த உடனே செய்தி முடியுதுன்னு தெரிஞ்சது எல்லாருக்கும். ஓகே, 28ஆம் அதிகாரம் அது 20ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்களேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கவனிச்சிங்களா, என்ன அருமையா இருக்குல்ல. ஃபெய்த்ஃபுல் மேன் வில் அபவுண்ட் வித் பிளெஸிங்ஸ். ஆனால் வேற ஒன்று செய்யாதன்றார். என்னது அது? ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்படின்னா அர்த்தம், குறுக்கு வழி எடுத்து கபாரன் அப்படியே முன்னேறினோம், ஒரே நாளில் நான் கோடீஸ்வரன் ஆகணும், அந்த மாதிரிலாம் அட்டெம்ப்ட் பண்ணாத. நீ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தனா ஒரு நல்ல காரியத்தில் தொடர்ந்து நீ உத்தமமாக எக்ஸலண்ட்டாக சந்தோஷமாக செஞ்சனா அதில் கிடைக்கிற பலன் உனக்கு நிலையாக இருக்கும். பட் இஃப் யூ டேக் ஷார்ட்கட்ஸ் யூ வில் லூஸ் த ரிச்சஸ் தட் யூ கெட் பை ஷார்ட்கட்ஸ். ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. சில இடங்களில் எனக்கு கூடுவாங்க, எனக்கு பிஸ்னஸ்க்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாலாம். ஆனால் சில இடத்துல ஏன்டா கூப்பிட்றாங்கன்னு இருக்கும். சில நேரத்தில் ஏன் தெரியுமா, எனக்கு தெரியும் அவங்க பிஸ்னஸ் நடத்துகிற அழகு. ஒரு சில பேர் நான் போய் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன் நான், சரியா? இப்போது அநேக நல்ல பிஸ்னஸ் பீப்புளுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் அவங்கள பெருக செய்வார். ஆனால் ஒரு சில பேர் நான் சொல்கிறேனே, அங்கே போய் ஏன் இங்கே வந்தோன்னு இருக்கும். ஏன்னா பல வருஷமாக அவங்க பிஸ்னஸ் முன்னேறி இருக்காது. என்னவோ நான் ஒரு மந்திரவேதி மாரி அங்கே போய் 2 மந்திரம் சொன்னோன்னு முன்னேறிடுற மாதிரி. என்னன்னு பார்த்தா டெய்லி கடையை திறக்க மாட்டாங்க கரெக்ட் டைமுக்கு. அவங்க குவாலிட்டி கூட கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. சொன்ன டைமுக்கு டெலிவர் பண்ண மாட்டாங்க. சந்தோஷமாக கஸ்டமர் சந்தோஷப்படுறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆகிற வரைக்கும் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கடை நடத்துகிறேன், ஒரு மெக்கானிக் கடை நடத்துகிறேன், ஒரு பைக் ரிப்பேர் கடை நடத்துகிறேன்னு வாங்க. ஆனால் எதையுமே உத்தமமாக செய்ய மாட்டாங்க பாரு. ஆனால் பிரதர் வந்து ஜெபம் பண்ணாருன்னா என்ன ஒன்றாக போகிறதில்ல, கொஞ்சம் டயர்டாகும் எனக்கு, அவ்வளோதான். ஏன் பெட்ரோல் செலவாகுது அங்கே வர்றதுனால. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் அதை விருப்பப்படுறாரு, அவர் தான் நம்மளோட ஆதாரமாக இருக்கிறார். ஆனால் அவரை கனப்படுத்துகிறோன்னா அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவோமா இல்லையா? அவருடைய ஞானத்தின் கோட்பாடு என்னது? உத்தமமாக இருக்கிறவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. வேலையில் இருக்கிறீங்களா? ஏதாவது வேலையில் இருக்கிறீங்களா? பங்க்சுவலாக இருங்க. நிறையா லீவ் எடுக்காதீங்க. கிவ் யூ 100%. வை கிவ் யூ 120% சொல்லுவோம். ஸ்ட்ரே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ். 9 மணிக்கு ஆஃபீஸ்னா 9:05 போகிறதில்ல, 8:45 போயிருங்க. 6 மணிக்கு வேலையா 5:45 பேக் பண்ணிடுது. 5:45 பேக் பண்ணி 5:50 உச்சா காக்காக்கு போயிருது. இப்போ இந்த 10 நிமிஷம் அங்கே அப்படியே கழிச்சிட்டு அப்படியே வந்து ஹாய் ஹவர் யூ, ஐ பேக்ட் எவ்ரிதிங், மை கேபின் இஸ் ரெடி. அப்புறம் 6 மணிக்கு மனுஷன் இருக்கவே மாட்டான், எங்கே கேட்டுக்கிட்டு நின்று இருப்பான். அப்போ எங்கே அந்த உயர்வு வருது யோசிச்சு பார்க்கலாம். லஞ்ச் பீரியடில் உட்காந்து பாஸ் பற்றி தப்பாக பேசினுக்குது. அந்த மாதிரி தான் கேட்டவன்ப்பா, அவன் நம்மளுக்கு ஒன்றும் தரமாட்டார். அவர் உனக்கு கொடுத்தவே இல்லை. பட் வாட் யூ டூ? ஃபெய்த்ஃபுல்லாக சொல்லுங்க பார்க்கலாம். ஃபெய்த்ஃபுல் எவ்வளோ பேருக்கு ஏதாவது ஆண்டர் பேசிங்கிறாரு இன்னைக்கு? உண்மையாகவே ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. புட் இன் யுவர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். honor God, be excellent. சர்ச்சில் வந்து கை தூக்கினால் தான் கர்த்தரை கனப்படுத்துறது இல்லை. ஒவ்வொரு நாள் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ எக்ஸலண்ட்டாக கர்த்தரை மகிமை பண்ணணும்னு வேலை செஞ்சீங்கன்னா அது தேவனை கனப்படுத்துறது இல்லையா? அதுவும் தேவனை கனப்படுத்துறது தானே. அதான் 4வது பார், be faithful instead of taking shortcuts. 5வது எழுதிங்க, be a generous giver. தாராளமாக கொடுக்குறவங்களா இருங்க. இப்போ நல்லா கவனிங்க, தாராளமாக கொடுக்குறவங்கன்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுங்க நான் சொல்ல வரல. அப்படின்னா பொறுப்பில்லாமல் கொடுங்கன்றது இல்லை. ஆனால் சரியான தேவைகள் இருக்கிற ஜனங்களுக்கு நிச்சயமாக தரலாம். நியாயமான காரணங்களோட உங்கள்கிட்ட உதவி கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சகாயம் பண்ணலாம். அது நல்ல ஒரு விஷயம்தான். அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அநியாயமாக நல்லவன் காட்டிக்கணுன்றதுக்காக எப்படியாவது போய் தொலை அப்படின்றதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இல்லை, அதெல்லாம் பொறுப்பில்லாத கொடுக்குறது அது. ஸோ பொறுப்போட ஞானத்தோட நிச்சயமாக கொடுங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுடைய சுவிசேஷம் பரவணுன்றதுக்காக பெருகணுன்றதுக்காக தசம பாகங்கள் காணிக்கைகள் கொடுக்கறது ஒரு பெரிய பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரது நம்ம பொசிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நான் நம்ம சர்ச்சிலேருந்து சேலரி எடுக்கிறதில்ல. நான் தான் நம்ம சர்ச்சுடைய ஒரு வாலண்டியர். நான் வாலண்டியராக தான் வேலை செய்கிறேன். அதான் இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது நான் ரொம்ப கிளியராக பிரசங்கம் பண்ண முடியும். ஐ டோன்ட் டேக் அ சேலரி ஃப்ரம் அவர் சர்ச். ஓகே, ஸோ சர்ச்சுக்கு நம்ம கொடுக்குறது தசம பாகம் காணிக்கைகள் இதெல்லாம் என்ன செய்யுது தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு மெசேஜ், நம்ம ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறோம். என்ன டிக்ளரேஷன் தெரியுமா? ஆண்டவரே, பணம் என் எஜமானன் இல்லை, பணம் என் வேலைக்காரன், நான் தான் எஜமானனா, நீங்கள் தான் என் வாழ்க்கை எஜமானனா இருக்கிறீங்க. அதனால சொன்னீங்கன்னா கொடுத்துட்றேன். எவ்வளோ வேணும் ஆண்டவர்? எல்லாம் எடுத்துங்க ஆண்டவர், பரவாயில்ல. 10% இல்லை ஆண்டவர், 90%, 95% ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவர். ஏன்னா நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறீங்க. திரும்பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறீங்க. அப்போ தசம பாகம்ன்றது ஒரு வெளிப்பாடு. தசம பாகம்ன்றது ஒரு கண்டிஷனால் கொடுக்கக்கூடாது. பாரு, நம்ம சர்ச்சில் ரொம்ப
ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன், தசம பாகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை, ஐயோ கொடுத்தே ஆகணுமேன்ற எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேனே தவிர கொடுக்க நான் சொல்ல போகிறதே இல்லை யார்ட்டையுமே. ஆனால் ஒரு வெளிப்பாடுனா வெளிப்பாடு தெரியுமா? தேவன் ஆதாரமாக இருக்கிறார். 10% மட்டும் ஆண்டவரது இல்லை, 100% ஆண்டவரது தான். ஆனால் வார்த்தையில் சொன்னார் 10% கொடுன்னு. அதனால் அவரை கனப்படுத்துறதுனால நான் கொடுக்குறேன். ஆமாம், தேவைங்க இருக்குது, கரெக்ட், எனக்கு எவ்வளோ பில்ஸ் இருக்குது, ஆனாலும் கர்த்தரின் ஆதாரம் காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தசம பாகம் கொடுக்குறது. அதனால் நான் கொடுக்குறேன், ஏன்னா அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். இந்த 10% என்னை காப்பாத்துறதை விட இதை கொடுக்கிறேனே ஒருத்தர் கையில், அவர் என்னை காப்பாற்றி வளர்த்து என்னை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். பரதான் தசம பாகம். தசம பாகம் ஒரு வெளிப்பாடு, அது ஒரு வெளிப்பாடு. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல பாரு, 10% ஒரு கண்டிஷனில் போயிடாதீங்க. யூ கேன் கோ ஓவர் அண்ட் பியாண்ட். இன்ஃபேக்ட் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வரணும் பாருங்க, என்னாண்டவரை கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லாண்டவரை நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நான் கொடுத்துட்டே இருக்க போகிறாண்டவரை. உதவி கேட்குற ஜனங்களுக்கு, மிஷினரிங்களுக்காக, தூரதேசத்தில் இருக்கிற ஊழியங்களுக்காக, ஊழியக்காரங்களுக்காக, சபைகள் கட்டப்படும்படியாக. நம்ம சர்ச் மட்டும் இல்லை, நல்லா கவனிங்க, நம்ம சர்ச் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே ஊழியம் வளர்ந்தாலும் அந்த இடத்துல கொடுக்கும்படி நம்ம ஆயத்தமாக இருக்கணும் பார். இதுதான் ஒரு உண்மையான செழிப்புக்கான அடையாளம். ஹல்லேலூயா, கம் ஆன், பி எ ஜெனரஸ் கிவர். பாருங்க எப்படி அந்த கனெக்ஷன் இருக்குது. நீதிமொழிகள் 3 அதிகாரம் அதோடைய 9-10 வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. உலகத்திலே பணக்காரர் ஒன்று சொன்னார்னா கேட்க மாட்டோமா? சொல்லுங்க. உலகத்திலே ஒரு பணக்காரர் பணம் எப்படி அவர் பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னா கேட்குவோமா கேட்க மாட்டோமா? நீதிமொழிகள் எழுதுனது யாரு? சாலமன். யாரு? அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவரை மாதிரி பணக்காரர் யாருமே இல்லை. சரியா? அவர் எழுதுறார், அவர் சொல்றார் பாருங்க 9 வசனத்துல, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவிலும் முதல் பலனாலும், அதான் தசம பாகம், முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ரொம்ப சிம்பிளா சொல்ல, பெருக்கத்தின் ரகசியமே இதுதான். நீ எப்ப அந்த பணத்தை ஐயோ இதுதான் என் தெய்வம், இதுதான் என்னை காப்பாற்றும் நீ பிடிச்சி வைக்கிறியோ, அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ இன்னும் சேஃப் இல்லை. ஆனா எப்ப நீ கையை ஓபன் பண்ணிட்டாண்டவர், இது என்ன வாழ வைக்க போறது, இந்த பணம் நீங்க என்ன வாழ வைக்கிறீங்க, நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ கொடுத்துற ஆண்டவர், அதெல்லாம் பெரிய மேட்டர் ஆண்டு, இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, நீங்க தான் என் வாழ்க்கையில பெரிய விஷயம். அப்ப ஆண்டவர் அந்த உள்ளத்தை பாக்குறாரு. அடட பார்ப்பா, என் மகன் கையில பணத்தை குத்தா அவன் கையை க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டேங்கிறான், ஓபன் பண்ணி வைக்கிறான், நான் சொல்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான். அப்ப அவனுக்கு நிறைய கொடுன்றார் ஆண்டவர். நிறைய அனுப்பி வை, பல மடங்கு அனுப்பி வை, ஏன்னா அவன் சேஃபா இருக்கிறான், ப்ராஸ்பரிட்டிக்கு அவன் சேஃப். ஏன்னா அவன்கிட்ட கொடுத்தா அவன் சேர்த்து வச்சு அதை அப்படியே சேகரிச்சு அப்படியே அது நாசமா போற மாதிரி அப்படியே அவன் சத்திர மாட்டான், அதை வச்சு அதை எடுத்து தாராளமா கொடுக்குறான் தெரியுமா, அவனுக்கு ரிலீஸ் பண்ணுன்றார் ஆண்டவர். ஆமே. ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம். 5 ரகசியங்களை கற்றுக்கிட்டோம். என்னென்ன அது? வாழ்க்கையில் பெருக்கத்தை பார்க்கணும், முன்னேற்றத்தை பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? முதலாவது, தேவன் தான் ஆதாரம்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யணும், ஒப்புக்கொள்ளணும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையில் தங்கி இருக்க கற்றுக்கணும். 3வதாக, கையில் இருக்கிறத வச்சு எதையாவது செய்யணும், கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு எதையாவது செய்யுங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், நம்புங்க. 4வதாக, ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க, எக்ஸலண்ட்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அதான் ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. ஷார்ட்கட்ஸ் எடுக்க வேண்டாம். ஷார்ட்கட்னால வர்ற ஐஸ்வர்யம் நீடித்த நாட்கள் இருக்காது, அது வேதனை கொண்டு வரும். 5வதா, தாராளமாக கொடுக்குறவங்களா இருங்க. முக்கியமாக நியாயமான காரணங்களுக்கு தேவையோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தரலாம். ஆனால் மிக முக்கியமானது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கான கனெக்ட் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் தேவைகளுக்காக சுவிசேஷம் பரவணுன்றதுக்காக விதைக்க கற்றுக்கலாம். அப்படி செய்யும் போது கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆலைகள் திராட்சரசத்தினால பொங்கி வழியும். ஆமென். உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். நல்ல நிறைவான ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் நம்மளுக்கு செய்யணும்னு விருப்பப்படுறார். பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல வருஷங்களா திருமணம் ஆகியும் பிள்ளைகள் இல்லாமல் ரொம்ப விசுவாசிச்ச ஒரு அருமையான தம்பதியினர் இருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சு பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து, ஆனால் டெலிவரி ப்ரீமெச்சூர் ஆயிடுச்சு. குறை மாதத்திலே பிள்ளைகளை வெளியே எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் ட்ரிப்ளெட்ஸ், சரி, இப்போ ட்வின்ஸ்க்கு வந்து 2 பிள்ளைகள்னு சொல்கிறோம், ட்ரிப்ளெட்ஸ்க்கு என்ன சொல்கிறோம் தமிழில்? ஆனால் 3 பிள்ளைகள், ஞாபகம் வச்சுங்க அதை. ஓகே, 3 பிள்ளைகள். ஆனால் ப்ரீமெச்சூராக பிறந்ததுனால நல்லா கவனிங்க, என்ஐசியூவில் வைக்கணுமா இருக்குது. 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் தங்கணுமா இருந்துச்சா பாருங்க. அந்த பிள்ளைகள் ஒரு தெம்பு கிடைச்சா அவங்கள ஹாஸ்பிட்டல் சேஃப்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. யோசிச்சு பாருங்க, 6 மாதம், ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் எவ்வளோ பில்லு வருதுன்றது நம்மளுக்கே தெரியும். ஒரு சில பேர் நம்ம அனுபவிச்சுக்கிறோம். 6 மாதம் அதுவும் என்ஐசியூவில் இருக்கணும்னா எவ்வளோ லட்சங்கள் தேவைப்படும். அதே மாதிரி தான் நினச்சி பாருங்க. ஒரு
குறிப்பிட்ட பாகம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டாங்க, இன்சூரன்ஸ் பே பண்ணியாச்சு. ஆனால் இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் ஒரு பில் கொடுத்தாங்களாம், $2 million. எவ்வளோ? $2 million. அப்படின்னா $2 million $20 லட்சம். $20 லட்சம் என்ன அர்த்தம்? 20 லட்சம் இன்டு 70, கரெக்டா? $1 is around 70 rupees இல்லையா? 20 லட்சம் இன்டு 70 நீங்க பண்ணுங்க, அவ்வளோ கோடி ரூபாய் அவங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சா, அவங்க கட்டணமா இருந்துச்சான் பணத்தை. ஆனால் இவங்க யார் தெரியுமா? தேவனை ஆழமாக விசுவாசிக்கிற நல்ல விசுவாசிகள். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன டைம் கூட ரெகுலராக தசமபாகம் கொடுத்துருவாங்களா அவங்க சர்ச்சுக்கு. உண்மையாக நடந்த சம்பவம் பாருங்க அமெரிக்காவில். ரெகுலராக சர்ச்சுக்கு ஆஃபரிங்காக அனுப்புறதா இருக்கலாம், தசமபாகம் கொடுக்குறதா இருக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதா இருக்கலாம், இது எல்லாத்துலேயும் வாஞ்சையாக இருந்தாங்களா. ஹாஸ்பிட்டலில் $2 million உங்களுக்கு இன்னும் பில் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் தவணை முறையில் கட்டுங்க அப்படியெல்லாம். அவங்களாம் வந்து இஎம்ஐ சிஸ்டம், இந்த கிரெடிட் சிஸ்டம்லாம் ரொம்ப ரெடியாக இருக்கும், அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. ஆனாலும் இவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே இவ்வளோ பெரிய கடனை எங்களால் எப்படி அடைக்க முடியும்னு எங்களுக்கு தெரில, ஆனால் வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குற தேவன் நீங்கள், நாங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விதைச்சோம், நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அந்த வருஷம் டிசம்பர் மாதத்தில் இந்த ஹாஸ்பிட்டலுடைய அட்மின் கால் பண்ணி சொன்னாராம், இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சதே இல்லை, ஆனால் நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுக்க வேண்டிய அந்த எப்படி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறதுன்னு தெரியலையே, ஆனால் கோடிக்கணக்கான ரூபாக்கள் அந்த $2 million உடைய கடனை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், நீங்கள் அதை கட்ட தேவையில்லை. பார், கர்த்தருக்கு தெரியும் யார் அவருடைய உத்தமமான ஜனங்க, யார் அவரை நேசிக்கிறாங்க. கர்த்தருக்கு தெரியும் யார் அவருடைய ராஜ்யத்தில் விதைச்சிருக்கிறாங்க, யார் பணத்தை பொறுத்தவரைக்கும் ஐயோ என் தெய்வம், என் கடவுள், ஐயோ என் பாக்கெட்ல இரு, ஐயோ என்னை விட்டு போயிடாத அப்படின்றாங்களா. ஆண்டு இவனை நம்ம பெரிய பொருளாதாரம் கொடுத்தாலும் அதை கடவுளாக மாற்றிடுறான் இவன். ஆனால் யார் பணத்தை எடுத்து, பணம் என் வேலைக்காரு, நான் என்ன செய்ய சொல்றேன்னா அதை செய்யணும், பணம் நான் எங்கே விதைக்கணும் அது விதைக்கப்படணும், பணம் என்னுடைய வேலைக்கார, கர்த்தரன் எஜமானன் யார் சொல்கிறாங்களோ கர்த்தர் சொல்ல, பார்த்தியா கையை திறந்து வச்சிருக்கிறான்ல, அப்போ பரலோகத்தை திறந்து அவனை நான் நிரப்ப போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆதாரம்னு சொல்லி ஒப்புக்கொள்ளுங்க. வார்த்தையின் ஜனங்களாக நம்ம இருக்கலாம், வார்த்தையில் நேரத்தை செலவழிக்கலாம். மூணாவதா என்ன கையில் இருக்குதோ, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ திறமை, அதை பயன்படுத்துங்க, சம்பாதிக்கிறதுக்காக இறங்க, ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுங்க, பிஸ்னஸ் ஆரம்பிங்க, பட் டூ சம்திங் வித் வாட் யூ ஹேவ். நான்காவதா உத்தமம் பாருங்க, குறுக்கு வழிகளில் போக வேண்டாம். அஞ்சாவதாக தாராளமாக கொடுக்குறவங்களா இருங்க, விதைக்கிறவங்களா இருங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்வார், உங்கள் பெருக்கத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. அன்னைக்கு யாபேஸ் கர்த்தரை பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஆண்டவரே எங்கள் அம்மா என்னை வலியின் பேர் வச்சிட்டாங்க, எனக்கு துக்கான் பேர் வச்சிட்டாங்க, வேதனன் பேர் வச்சிட்டாங்க, நான் முன்னேற கூடாத மாதிரி நான் பிறந்த உடனே ஒரு தடையை போட்டாங்க ஆண்டவர் இந்த பேரை சொல்லி. இந்த பேர் என் வாழ்க்கையில தீர்க்கதரிசனமா மாறிடக்கூடாது. எங்க அம்மா நான் பிறந்த சூழ்நிலையை வச்சு தான் டிசைட் பண்ணாங்க, ஆனா நான் வாக்குத்தத்தத்தை சார்ந்து பேசுறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ண கத்துக்கலாம் பாருங்க. கர்த்தர் சொல்றார், உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன்னை கனம் பெற்றவன் அப்படின்னு சொல்லி நான் பேரை மாத்துறேன், உன் பேர்ல ஒரு ஊரையே நான் கொண்டு வரேன்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்தார். தேவன் பெருக்கத்து தேவன். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார், நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.